அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஒரு அற்புதமான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 21 அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். தேவன் குறித்திருந்த காலத்திலே ஈசாக்கை பெற்றார். பாருங்கள், ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். ஆண்டவர் சொன்னவுடனே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னவுடனே புறப்பட்டு போன ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனிதன். அவருடைய விசுவாசம் மேலானது. ஒன்றும் இல்லாதிருக்கையில் அவருடைய விசுவாசம் மேலாக எண்ணப்பட்டது. அதை குறித்து ரோமர் 4 அதிகாரத்திலே 18வது வசனத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய விசுவாசத்தின் அளவுகோலை அங்கு சுட்டி காண்பிப்பார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அவர் ஒரு நல்ல விசுவாச வீரர். அவர் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. தன் சரீரம் செத்து போன போதும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே தேவனை மகிமைப்படுத்தி வல்லவரானார் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார். ஈசாக்கை கொடுக்கும்படிக்கு ஒரு குறித்த காலத்தை வைத்து அந்த காலத்திலே தேவன் ஈசாக்கை தந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பிரசங்கி 3 அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். 1 பேதுரு 5 அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். அப்படியானால் அவர் தேவ பிள்ளைகளுக்கு அவர்களை உயர்த்தும்படிக்கு, ஆசீர்வதிக்கும்படிக்கு, நன்மை செய்யும்படிக்கு, அவர்களை மேலான ஸ்தானத்திலே கொண்டு வரும்படிக்கு ஒரு காலத்தை, நேரத்தை வைத்திருக்கிறார். அது ஒருவேளை இன்றைக்கு அது உங்களுடைய காலமாக இருக்கலாம். நிறைய பேர் சோர்ந்து போய் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன் பிரதர், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கிறேன், ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கலை, ஏன் என் பிள்ளைங்களுக்கு, என் வேலையில், என் தொழிலில், என்னுடைய சூழ்நிலையில் அற்புதம் நடக்கலை, நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? நிறைய பேர் கேட்பாங்க, இப்படி எனக்கு இப்படிலாம் நடக்கலைன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் ஒரு குறித்த காலத்திலே ஈசாக்கை கொடுத்தது போல ஒரு குறித்த காலத்திலே, ஒரு சரியான நேரத்திலே உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்போ நம்ம ஆபிரகாமிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலாய் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். பாருங்கள், இந்த காலை நேரத்திலே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோர்வு, போராட்டம், பலவீனம் இருக்கா? சோர்ந்து போகாதிருங்கள். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அற்புதம் செய்தது போல ஒரு சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கை ஒரு மறுரூபமான வாழ்க்கையாய் மாறும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய அற்புதத்தை செய்வார். நான் சந்தோஷமாய் கர்த்தரை தேடுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். குறித்த காலத்தில் ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்த ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.